டிவி ஒரு பிரதமர் ஆயிட்டுவாரு அப்படின்னு நம்பி வடமாநிலத்திற்கெல்லாம் ஓட்டு போட்டு ஐயா பிரதமர் மோடியை தேர்ந்தெடுத்தான். 15 லட்சம் ரூபாய் நான் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் போடுவேன்னு சொன்ன நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இதுவரை 15 லட்சம் வேண்டாம், ஒரு 5 லட்சம் போட்டிருக்காரா? ஆனா 6000 ரூபாய், 5000, 2000, 1000, 10 காசு போடல. ஆனால் கருப்பு பணத்தை மீட்டுவாரு மோடி. கருப்பு பணத்தை எங்க இருந்து மீட்பாரு? உலக சுவிஸ் வங்கியில இருக்குது. அந்த பணத்தை மீட்பேன். அதுக்கு முதல்ல அறிக்கைகளை வெளியிடுங்க. இங்க இந்த நாட்டுல விஜய் மல்லையா, லலித் மோடி, நிரவ் மோடி என்று எண்ணற்ற நபர்கள் இந்த நாட்டினுடைய காசை எடுத்துக்கிட்டு வங்கியில கடன் வாங்கிட்டு ஓடி போய் தலைமறைவாயிட்டான். அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு இந்த ஐயா மோடியால முடிஞ்சதா? 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கீங்க. விஜய் மல்லையா ஓடி போய் 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த 8 ஆண்டு காலகட்டத்தில் அங்க லண்டன்ல நீதிமன்றத்தில் வாதாடிய நீங்க கைது பண்ணி விஜய் மல்லையாவை ஏன் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியல? அப்ப விஜய் மல்லையாங்கிற ஒரு முதலாளியை 9000 கோடி ஏமாத்தினவனை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியாத இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கருப்பு பணத்தை எப்படி மீட்ப? கருப்பு பணத்தை மீட்பது நீ அவ்வளவு சுலபமா நீங்க எண்ண முடியாது. 500 1000 செல்லாது, கருப்பு பணம் ஒளிஞ்சிரும். 500 1000 செல்லாதுன்னு சொன்னைக்கு வங்கி வாசல் நின்று உயிர் விட்டவர்களுக்கு யாரா பதில் சொல்றது? அன்னைக்கு பெற்ற தகப்பனுக்கு மருத்துவம் பார்க்க முடியாம, பெத்த பிள்ளைக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பணம் கட்ட முடியாம அன்னைக்கு பரிதவிச்சு நின்று அவர்களுடைய அந்த கண்ணீருக்கு நாட்டின் பிரதமர் மோடி பதில் சொல்லுவாரா? நாட்டின் பிரதமர் மோடி கருப்பு பணத்தை மீட்கிறதுக்கு 500 1000 செல்லாதுன்னு சொன்ன நீ, 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வரேன்னு சொன்ன நீ, இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொல்ல போறிய. எதுக்காக? அப்போ கருப்பு பணத்தை மீட்டுட்டீங்களா? சும்மா அள்ளி விடுறதுங்க. இதே ஐயா மோடி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஐயா 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்க, 500 1000 செல்லாதுன்னு சொன்னீங்க, கருப்பு பணத்தை மீட்டுவேன்னு சொன்னீங்க, ஆனா எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டப்ப மோடி பதில் சொல்லாம அமித்ஷா பதில் சொல்ல சொல்றாரு. அமித்ஷா சொல்றாரு, நீங்க நம்பிட்டீங்களா? நாங்க சும்மா அவ்வளவு சொன்னோங்க. பிள்ளைங்க பலூன் கேட்டுச்சுன்னா, விளையாட்டு சாமான் கேட்டுச்சுன்னா கூட்டு போய் ஒரு பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து அப்புறம் வாங்கி தரம் போன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போகும்ல, அப்படி நான் ஏமாத்தினங்க. தேர்தல் ஜூம்லாக்கு சும்மா விளையாட்டா சொன்னேன், அதை நம்பி ஓட்டு போடுவாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு அமித்ஷா சொல்றாரு. நிதின் கட்கரிங்கிற அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு? நாங்க நம்பலங்க, இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நம்பித்தான் இதெல்லாம் சொன்னோம். ஒரு 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாலாவது எவனாவது 10 பேர் ஓட்டு போடுவான்னு நினைச்சு சொன்னோம். ஆனா அவங்க இப்படி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைப்பாங்க, நாங்க அதிகாரத்துக்கு வருவோங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நிதின் கட்கரி சொல்றாரு. அப்ப பாஜக மோடியை ஒரு பின்பமா காமிச்சு மோடி வர்றாரு. அதுல இங்க தமிழ்நாட்டில் அண்ட பொழுது சொல்றாரு, மீண்டும் மோடி வேண்டும் மோடி. எங்களுக்கு எந்த மோடியும் வேண்டாம், எந்த ஜாடியும் வேண்டாம், அங்கிட்டு ஓரமா போடின்னு தான் சொல்ல தோணுது. எதுக்கு நீ வர்ற இந்த மண்ணுக்கு? ஐயா மோடி அவர்கள் நாங்கள் சென்னை பெருவெள்ளத்தில் தத்தளிக்க பொழுது, மிக்ஸாம் புயல்ல பாதிக்கப்பட்ட பொழுது, குரங்கணி காட்டுத்தீ விபத்துல பாதிக்கப்பட்ட பொழுது, ஒக்கி புயல் 1000 மீனவர்கள் கடலுக்குள்ள போனப்போ, வர்தா புயல் வந்தப்போ நாங்க நாடே தரிசாய் நின்னப்போ, அப்பெல்லாம் வராத நாட்டின் பிரதமர் ஐயா மோடி, அப்பெல்லாம் வராத நிர்மலா சீதாராமன், அப்பெல்லாம் வராத ஜே.பி. நட்டா, அப்பெல்லாம் வராத அமித்ஷா, இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றீங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? எப்படி இந்த மக்கள் நம்புறீங்க? பாஜகவை வெல்ல வச்சுட்டா பாஜக இந்தியாவை பாதுகாக்கும். இந்தியாவை எப்படி பாதுகாக்கும் பாஜக? பாஜகவிட்ட இருந்து தான் இந்தியாவையே பாதுகாக்க வேண்டிய சூழல்ல இந்த மண்ணும் மக்களும் இருக்கும். பாஜக குறைந்தபட்சம் எந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க? ஏதாவது ஒண்ணு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கலாம். வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தில் எல்லாருக்கும் வீடு போய் சேர்ந்துருச்சா? இப்ப தேர்தல் அறிக்கை நேத்து கொடுத்ததுல பாஜக சொல்லுது 3 கோடி பேருக்கு நாங்கள் புதிதாக வீடுகள் இலவசமாக கட்டி கொடுப்போம். அப்ப இத்தனை நாளா காசு வாங்கிட்டு தான் கட்டி கொடுத்தியா? அப்ப காசு வாங்கிட்டு கட்டி கொடுக்கறதுக்கு பேர் மத்திய அரசாங்கத்தின் திட்டமா? நீங்கள் வீடற்றவர்களே இல்லாத நிலையை 2020க்குள்ள உருவாக்கும்னு நாட்டின் பிரதமர் மோடி சூழலைத்தார 2014 தேர்தலப்ப. அப்ப 6 வருஷம், இப்போ ஒரு 4 வருஷம், 10 வருஷமா இதை சரி செய்யாது ஐயா நாட்டின் பிரதமர் மோடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அவரை காமிச்சு இங்க திமுக பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும், பாஜகவுக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும், என்னென்னமோ சொல்லி பாக்கலாம். பாஜக இந்த மண்ணுல ஒருபொழுதும் வெல்ல முடியாது. அது வெல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு அடிப்படை சித்தாந்தம் கிடையாது. அவனுக்கு 3 விஷயம் தான். ஒண்ணு மாடு, அதுவும் பசுமாடு, இன்னொன்னு மாட்டு மூத்திரம், இன்னொன்னு மாட்டு சாணி. இந்த 3 மட்டும் இல்லைன்னா பிஜேபிக்கு அரசியலே கிடையாது. இதை வைத்துத்தான் அரசியல் செய்வாங்க. மதத்தை வைத்து அரசியல் செய்வான், சாதியை வைத்து அரசியல் செய்வான். இதே ராஜ்பூத்துங்கிற ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக திரண்டெழுது 1 வாரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் வட மாநிலத்தில். ராஜ்பூத் சமூகம் குறித்து பாஜக அமைச்சர் ஒருத்தர் தவறா பேசிட்டாருன்னு 1 வார காலகட்டமா ராஜ்பூத் சமூகம் போராடிட்டு இருக்கான். திமுக பிஜேபியை வீழ்த்துற திமுக இந்த ராஜ்பூத் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுவதை உங்க இடத்துல சொல்றாங்களான்னு பாருங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் எங்கேயாவது பேசியிருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. பிஜேபியை வளர்த்து விடுவதுதான் திமுகவினுடைய வேலையே. பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதே வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு கொண்டாடியது கலைஞர் கருணாநிதி.
குஜராத் கலவரம் குறித்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் சீக்கிய படுகொலை குறித்து விவாதம் நடத்துவோம்னு திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எங்க தெருவில் போனா நாய் கூட திரும்பி பார்க்காதுங்க. அந்த ஹெச் ராஜான்னு ஒருத்தர், அந்த ஹெச் ராஜாவை நான் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள கூட்டிட்டு போனது யாரு? இதே திமுக கூட்டணி. நல்ல கண்ணுவை தோற்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வச்சது யாரு? இதே திமுக கூட்டணி. இதே திமுக கூட்டணி இப்ப மோகன் பகவத்னு ஒரு RSS இயக்கத்தின் தலைவன், அவன் மதுரைக்கு வர்றான்னு இவர்கள் ஆட்சிக்கு வந்த 6 மாத காலகட்டத்தில் மோகன் பகவத் வர்றாருன்னு மதுரை சாலைகளை தூய்மைப்படுத்துங்க, மின் விளக்குகளை சரி செய்யுங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுக்கோங்க, குப்பைகள் இல்லாத ஒரு மாவட்டமாக பார்த்துக்கங்க அப்படின்னு மோகன் பகவத்துக்காக அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அரசாணை. அந்த மோகன் பகவத் யார் தெரியுமா? 2003ல சம்ஜுதா எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு ட்ரெயின், அது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல 200 பேர் சாவதற்கு காரணமாக இருந்த அசீமானந்தா அப்படிங்கிற தீவிரவாதி, RSS இயக்கத்தை சார்ந்த அந்த தீவிரவாதிக்கு ஆயுதம் கொடுத்து குண்டு கொடுத்து கொலை செய்ய 200 இஸ்லாமியர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய அந்த மோகன் பகவத்துக்கு நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா நீங்க யாருக்கான ஆளு? திமுக. ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா போடுறேன், நீங்களே மாட்டுக்கறி பிரியாணி திருவிழா போடுறோம் அப்படின்னு. மாட்டுக்கறி பிரியாணி திருவிழாவை அங்க இருக்கிற ஒரு இந்து மகாசபை அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஒரு லெட்டர் பேட் கட்சி, லெட்டர் பேட் இயக்கம் கோரிக்கை வச்சதுனால அந்த திருவிழாவே நிறுத்திட்டான். ஏன்டா நிறுத்தினீங்கன்னு கேட்டா மழை பெய்யுதுன்னா. அவன் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா ஆம்பூர்ல தொடர்ச்சியா மழை பெஞ்சதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே முழுக்க வெள்ளக்காடால இருந்திருக்கும். அப்ப அதுலயும் போய் இந்த திமுக பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றதெல்லாம் போலி வேஷம், போலி பின்பம். இவர்களால் எதையும் செய்ய முடியாது. நாட்டின் பிரதமர் மோடி பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரேன். இதே நாட்டின் பிரதமர் மோடி 2020ல இந்தியா வல்லரசு ஆகும் அப்துல் கலாம் கனவு கண்டிருக்காரு. அந்த கனவை மெய்ப்பிக்க போறது நாங்க தான். 2020ல இது நடக்கும்னு சொன்னாரு. இப்ப பத்திரிகையாளர் கேட்கறாங்க, ஐயா 2020ல இந்தியா வல்லரசு ஆகும் சொன்னீங்களே, இன்னும் நடக்கலையே. இப்ப நடக்கலைன்னா அடுத்து 2047ல நாங்க கொண்டு வந்துருவோம். சரி, 2047ல நடக்கலைன்னா அது 2067ல கொண்டு வந்துருவாங்க. சரி, 2067 வாய்ப்பு இல்லைன்னா 2087 ஆயிருங்க. தம்பிராமையா கும்கி படத்துல போய் கேட்பார்ல, ஜாதகம் கேட்பார்ல, 52 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அது போல பாஜக சொல்லிட்டு இருக்கான். அது இப்ப ஆகலைன்னா அப்புறம் ஆகுங்க. எப்போ ஆகும்? பாஜக ஆட்சியில் வரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகாது. வளரும் நாடுகள் பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கி விட்டு போயிட்டான். இந்தியா வளருகின்ற தேசமே கிடையாதுன்னு போயிட்டான். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் என்ன மாற்றத்தை விளைவிக்க போறீங்க? இவர்களுக்கு மாற்று ராகுல் காந்தி, இவர்களுக்கு மாற்று காங்கிரஸ், இவர்களுக்கு மாற்று திமுக இந்தியா கூட்டணி. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இந்தியா கூட்டணி வந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துருவோங்கிறாங்க. இதே இந்தியா கூட்டணி காங்கிரஸ். இந்த காங்கிரஸோட 2004ல இருந்து 2014 வரை இந்த திமுக கூட்டணியில இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த மண்ணுமுட்டி மன்மோகன் சிங் கிட்ட கேட்டு பெறாத உரிமையை அடுத்த 5 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்துருன்னு எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு நாட்டின் பிரதமர் மோடி சொல்றாரு, கச்சத்தீவை கொடுத்தது வருத்தமா இருக்குதுங்க, 1974 கச்சத்தீவை கொடுத்தது தப்புதான் அப்படின்னு. என்னமோ நேத்து நைட்டு தான் சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சு ஐயா பிஜேபியில சேர்ந்தது மாதிரி நாட்டாம சரத்குமார், அது போல கச்சத்தீவை நேற்று இரவு தான் பிரிச்சு கொடுத்தது போல 1974 கொடுக்கப்பட்டதுக்கு இப்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட நரேந்திர மோடிக்கு தெரியாது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு. 800க்கும் மேற்பட்ட மீனவன் என்னுடைய கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு காரணம் இந்த கச்சத்தீவு பறிபோனதான் நாட்டின் பிரதமருக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியலன்னா நீங்க எதுக்கு பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்தீங்க? புல்லு புடுங்கிறதுக்கா இல்ல வேற ஏதாவது சிறைக்கிறதுக்கு இருக்கீங்களா முதல்ல பிரதமராக? இன்னைக்கு பேசுறாங்க திமுக கூட்டணி. அன்னைக்கு நாங்கள் வலுவான கண்டனங்களை எதிர்த்தோம், எழுப்பினோம். என்ன வலுவான கண்டனம்னு கேட்டா, கருணாநிதி கடிதம் எழுதினார். காங்கிரஸை எதிர்த்து கலைஞர் கருணாநிதி கடிதம் எழுதினாரு. இதுதாங்க கடுமையான போராட்டம். கச்சத்தீவு என்னமோ கோபாலபுரத்து சொத்து மாதிரியும், கச்சத்தீவுங்கிறது என்னமோ சிஎன்டி காலனி வீடு மாதிரியும், கச்சத்தீவு என்பதோ சும்மா ஐயா ஸ்டாலினுடைய குடும்ப சொத்து போலவும் நாங்க கண்டிச்சோம். இங்க கண்டிக்கிறது முக்கியம் இல்லையா? அது எங்கள் நிலம், எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. அந்த சொத்தை யாரோ ஒரு இலங்கை மன்னருக்கு, யாரோ ஒரு இலங்கை அதிபருக்கு இந்த அரசாங்கம் தூக்கி கொடுத்தது தவறு. அதை கேட்டு பெற்றுத்தர வக்கில் 50 வருஷமா இப்ப காங்கிரஸ் நாடகம் போடுறது கச்சத்தீவை மீட்போம். 79 தேர்தல் அறிக்கையில இருந்து திமுக கொடுக்குதுங்க. 79ல இருந்து
கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். முன்னாடி இருக்கிற அட்டப்படத்தை மட்டும் மாத்திட்டு உள்ள இருக்கிற செய்தி அப்படியே நீங்க எடுத்து வழக்காடு மொழியாக மாற்றுவோம், பண்பாட்டு மொழியாக தமிழ்ல வந்து நாங்க கோவிலுக்குள்ள ஒழிக்க வைப்போம். இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். 79 இருந்து இப்ப 2024 வரைக்கும் இப்ப வரைக்கும் 45 ஆண்டு காலமாக ஒரே தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறான், ஜெராக்ஸ் காப்பி. கடந்த தேர்தல் அறிக்கைக்கும் திமுக என்ன தெரியுமா மாறுபாடு? ஒன்னே ஒண்ணுதான், அட்டைப்படம். அட்டைப்படத்துல கலைஞர் கருணாநிதி கிட்ட விக்கு வைக்காம ஸ்டாலின் கை கொடுத்துட்டு இருந்தார் 2019 நாடாளுமன்ற தேர்தலில். இப்ப 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் விக்கு மாட்டிக்கிட்டு தனியா நிக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி படத்தை ஓரமா போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் மாற்றம் தேர்தல் அறிக்கையில. எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை ஏமாத்துவ? கச்சத்தீவுல ஒவ்வொரு தடவை உயிர் போகும் பொழுதும், ஒவ்வொரு தடவை ராமேஸ்வரம் மீனவர் கைது செய்யப்படும் பொழுதும் கொதித்தெழுந்தார்களா இவர்கள்? திமுக காங்கிரஸ் கூட்டணி. இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசுறார் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியின் மீது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, தமிழ் மொழி மீது நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் தமிழர்கள் மீதான தாக்குதலாக நான் கருதுறேன். அதை ஒருபொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுற காங்கிரசின் தலைவர், செயல் தலைவர், அது டம்மி தலைவர் கூட வச்சுக்கோ ராகுல் காந்தி. இன்னைக்கு பேசுறவரு காவேரி நாங்க தண்ணி கேட்கும் பொழுது எங்களை அடிச்சாங்களே, அன்னைக்கு இதே தமிழர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, அன்னைக்கு இதே தமிழர்கள் தான் தாக்கப்பட்டாங்க. ஓட்டுநர் இங்க இருந்து போனவன நடு சாலையில லாரிக்கு முன்னாடி நிக்க வச்சு அரை நிர்வாணப்படுத்தி கன்னத்துல அரைஞ்சு காவிரி கண்ணனுடைய சொத்துன்னு சொல்லி அடிச்சானே. அன்னைக்கு இந்த திருவாளர் ராகுல் காந்தி, அன்னைக்கு இந்த தேசத்தை பார்க்க வந்த இந்த தேவ தூதர் ஒரு வார்த்தை கண்டிச்சு நாடாளுமன்றத்திலேயோ அல்லது இங்க இருக்கிற காங்கிரஸ் காரர்களையோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடத்திலேயோ ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? அன்னைக்கு பேசாத நீங்க இன்னைக்கு ஏன் பேசுறீங்க? அற்ப வாக்கு அரசியல். வாக்கு அரசியலுக்காக எதை வேணாலும் பேசுவான். காவிரியில தண்ணி நதிநீர் உரிமை கிடையாதுன்னு அங்க இருக்கிற முதல்வர் சொல்றாரு, துணை முதலமைச்சர் சொல்றாரு. நீ என்ன போறாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாதுங்கிறாரு. ராகுல் காந்தி கண்டிச்சது உண்டா? காங்கிரஸ் கட்சியினர் அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு, இது ஒன்றிய அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்டது, பல தேசிய இனங்களின் ஒன்றியம், இதுல எல்லாருக்குமான பங்கீடு இருக்கு, எல்லாருக்குமான உரிமை இருக்கு, அந்த உரிமையை கொடுக்கிறது தான் காங்கிரஸ் அரசாங்கத்துடைய நோக்கம். அதனால நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரா? எதையுமே செய்யாத இவர்களை நம்பி வாக்களித்து ஏமாந்தது போதும். இத்தனை ஆண்டு காலம் ஏமாந்துட்டீங்க. தொடர்ச்சியா 75 வருஷமா ஏமாந்த இந்த மக்கள் மாற்றத்தை நோக்கி இந்த தேர்தலில் நகருங்க. மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் உங்க வாக்குகளை செலுத்துங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்பிட்டீங்க. எந்த மாற்றமும் இல்லை. என்எல்சிகளுக்கான உரிமைகள் இன்னும் வரல. இன்னும் இங்க இருக்கிற இந்த சிமெண்ட் ஆலைகளை இழுத்து மூடுவதற்கு நிரந்தர தீர்மானம் நிறைவேற்றப்படல. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு இல்லை. இப்படி எந்த தீர்வையுமே விளைவிக்காத இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீங்க. போதும். பாஜகவுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. ஏற்கனவே பாஜக அதிகாரத்துக்கு போயிருக்கு. அதிகாரத்தில் இருந்த பாஜகவுக்கும் அதிகாரத்தில் இருந்த இந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக கூட்டணிகளுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வீணடிச்சிடாதீங்க. திருப்பி அதான் சொல்றோம். எப்பொழுதும் நீங்கள் சொல்றதா முதல்ல சொன்னது போல ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றேன். நீங்க இந்த முறை பாராளுமன்றத்தை அலங்கரிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அக்கா ஜான்சி ராணி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. தேர்தல் நாள் 19/4/2024 அந்த தேர்தல் நாள் அன்று நீங்கள் வாக்கு செலுத்துறது உங்களுடைய ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையில நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களிப்பது உங்களுடைய வரலாற்று கடமை. வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள். உள்ள நரேந்திர மோடியோ, அமித்ஷாவோ, நிர்மலா சீதாராமனோ, ராஜ்நாத் சிங்கோ, ராகுல் காந்தியோ, மன்மோகன் சிங்கோ, அம்மையார் சோனியா காந்தியோ நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அக்கா ஜான்சி ராணி எழுப்புகின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பதறி சதறி ஓடுறத பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த அக்கா ஜான்சி ராணியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்கள். கட்டாயம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.